நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தவா புலாவ். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு வெறும் தயிர் பச்சடி மட்டும் நீங்கள் வச்சுட்டு அந்த ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேன் முன்னாடியேவும். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பாசுமதி இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, இதை வதக்கிடலாம். பட்டர் வந்து ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே நீங்கள் ஊற்றிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், அதையும் போட்டு கலந்துக்கோங்க. ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 5 பீன்ஸு அதையும் கட் பண்ணியிருக்கேன். குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கலாம். அடுத்து 2 தக்காளி, உப்பு தேவையான அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காயிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருந்தேன், அதை வேக வச்சு இப்போ போட்டிருக்கேன். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் வேக வச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இப்படியே போட்டால் அதில் வேகாது. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு அந்த மசாலும் அந்த காயோட சேரணும் இல்லையா, அதுக்காக தான். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இதில் மல்லித்தலை, லெமன் வந்து ஒரு 1/4 லெமனாக புழிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை கிளறி விட்டுடலாம். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் இருக்குது. 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இப்போ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மசால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து வெறும் பச்சடி மட்டும், தயிர் பச்சடி மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் தவா புலாவ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.